ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜோன் சர்வே வீடியோ போனது அப்புறம்னு கேட்டிருந்தாரு. அதனால் இந்த வீடியோ நம்ம ஜோன் சர்வே பண்ணி காமிக்க போகிறோம். அப்படியே அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒருத்தர் நம்ம நோம்புன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணியிருப்போம்னா நீங்களே பாருங்கள். உள்ள போனால் அவரோ ஒரு யூடியூபர்லாம் அவரோட வீடியோ ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன். இந்த கேம் பிளே பார்த்து மட்டும் என்ன சொல்ல போகிறீங்க? ஹேக்கர், நீ தப்பே பண்ணல. அவன் யாரும் இப்போ இந்த வீடியோவை போட்டு காமிச்சோன்னு இவர் நான் பார்க்கணும் சொல்ல வரல. இவர் டெசர்ட்டியில் மட்டும் நல்லா ஹெட்செட் அடிக்கிறார். ஏன்னா அவர் ஷார்ட்ஸை பார்த்தேன், டெசர்ட்டியில் ஹெட்ஸ் அதிகமாக போட்டிருக்காரு. இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனைன்னு இல்லை, எஸ்ஆர்எம் ப்ரோ வீடியோவில் இருக்க ஷார்ட்ஸை எடுத்து போட்டிருக்காரு. எஸ்ஆர்எம் ப்ரோனா ஹேக்கருக்கே டஃப் கொடுத்து விளையாடுவார். அதுக்கு காரணம் மூணே விஷயம் தான். ஒன்று பிசி பிளேயர், ரெண்டாவது அவரோட பிசி தரமாக இருக்குது, மூணாவது ட்ரைனிங் தான். இது போக அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக எஸ்ஆர்எம் ப்ரோ அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சரியான டஃப் கொடுப்பாரு. சரி, டாபிக் எங்கேயோ மாறி போய்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் தாங்க. வெறும் 350 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். எனக்கெல்லாம் கமெண்ட் வருது. என்னை நம்பி ஒருத்தர் வந்து ஜோன் சர்வே வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்குறாரு. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஹாப்பி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ அது வீடியோ டெலிட் பண்ணி இப்போ கரெக்டாக 100 வீடியோ வச்சுருக்கேன். இப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். நான் இங்கேருந்து பார்க்கலேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதையும் கீழே இருக்கிறது ஃபுல்லாக. அப்படி அப்போயே ஆரம்பிச்சிருந்தது. சில ஒரு பிரச்சனையாக கண்டினியூ பண்ண முடியல. அடுத்து இப்போ தான் கண்டினியூ ஆகுது. இது எப்படி நான் டெலிட் பண்ணிடுவேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோவும் டெலிட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப அசிங்கமாக பாட்டு மாதிரி விளாண்டு போட்டுருந்தேன். எனக்கே பிடிக்கல அது பார்க்குறப்ப. அதனால் நான் டெலிட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம இறங்கினோடனே கிளாக் டவரில் இறங்கிட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் முதல் சோலோஸ், டூயோ, ஸ்குவாடு 3த்துலேயுமே ஜோன் சர்வே பண்ணணும்னு நினச்சி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சோலோ மேட்ச் வந்திருக்கேன், எல்லாமே நானே எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒருத்தன் இருக்கா. காய் நேற்று ஓடிடலான்னு நினச்சேன், கார் வர மாட்டேங்கிச்சு. டக்குன்னு நேற்று கிளம்போம். ஐயோ, ஓடினா கார் ஓடிச்சு விட்டான், அவ்வளோதான். இப்போ வாங்க, நான் எதுக்கு கண்ணை இல்லாட்டி நான் அட்டாக் ஆடணுன்னு தான் பார்ப்பேன். அதையும் கண்ணை எடுக்காமல் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்மளை பார்க்கல, ஓடிடுவோம். இவ்வளோதான் தப்பிக்க போகிறோம். வேறு எவ்வளோ கிராஸ் ஃபயர் ஆகிடுச்சு, இன்னொருத்தி எவ்வளோ பூந்துட்டான், நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்னைய மாரி விளாடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. அமௌண்ட்லாம் கம்மியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஜோன் சர் வேண்டனால எனிமி அம்சா ஓரளவு அடிச்சுட்டு தப்பிக்கிற மாதிரி இருக்கணும். நான் எடுக்கலாட்டி என்னால் முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பேசாமல் இறங்கி அடிச்சுட்டு இருப்பேன். என் சைடில் ஃபைட் நடந்துட்டு இருந்தாலே. ஏன்னா இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜோன் சர்வே பண்ணதில்லை. ரெஸ்ட் அடிச்சு தான் நான் இருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா, ஜோன் சர்வே பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட இல்லை. அதான் நான் கண்ணை எடுக்காமல் கார் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் 3 மேட்ச் இதுலேயே போஸ்ட் பண்ணோன்னு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூவாலோட சேனல் அடிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே ஏரியா உட்காந்துட்டான் பாருங்க. சரி, ஜோனுக்குள்ளே கூப்பிட்டு போய் கொண்டுலான்னு பார்த்தா விவரமாக போய் இறங்கிட்டான். ஆனால் இந்த இடத்துல ஜோன் பயங்கரமாக குறையுதுங்க. நானே தெரியல. சோலோ மேட்ச்சில் எப்பயுமே ஜோனில் அதிகமாக குறையுது. பார்த்து வச்சுக்கோங்க. சோலோவில் ஜோன் சர்வே பண்ண வாய்ப்பே இல்லை. உள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம், வேறு வழியும் இல்லை. கண்ணில் அவ்வளோ புல்லட் இல்லை. இறங்கி அடிக்கக்கூடாத முடிவில் தான் இருப்போம். மான்ஸ்டர் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஒன்று அவ்வளோ. ஐயோ, மான்ஸ்டரில் இன்னொரு தேடி உட்காந்துட்டான். இவனையாச்சும் ஜம்பில் கூப்பிட்டு போவோம். அவன் இங்கே போனால் சுற்றி இனிமே இருக்காங்க. ஜோனார் ரொம்ப சிங்க் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஜோனுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். என்ன சரியான்னு பார்ப்போம். எங்கே ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவரம் இறங்கிட்டாங்க. நம்மள மட்டும் மாற்றி விட்டு ஜோன் வர பயங்கரமாக குறையுது. இவ்வளோதாங்க. சோலோவில் ஜோன் சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். சுற்றிக்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா வண்டியை உழைச்சிட்டான். இறங்கிடா செய்வோம். கண்ணை வேறு எடுக்கூடாது முடிவு பண்ணிட்டோம். சரி, ஜோன்லேயே உட்காந்துருவோம். 2 சுற்றி போட்டால் உட்காருவோம், பார்ப்போம். ஐயோ, என்னென்னமோ தூக்கி எறிகிறாளே. ஐயோ,
சரியான அடி உடனே சொல்லி கண்ணை எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கவும் மாட்டோம். அவ்வளோதான் இந்த மாதிரி இதோட முடியுது. சோலோவில் ஜோன் சர்வே வாய்ப்பே இல்லாமல் அவ்வளோதான். வாங்க அடுத்து டூயரை போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த கேரக்டர் வச்சு சொல்லலாம்னு சொல்லுவோம். வாங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற 2 கேரக்டர் ரொம்ப ரொம்ப மெயின். ஒன்று வந்து மீடிய ஸ்பீடாக சுற்றுறதுக்கு, 2வது காரில் போக இல்லை பைக்கில் போகிறப்ப டேமேஜ் விடாமல் பார்த்துக்கிறதுக்கு. 2 தான் மெயின். இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம டீம்மேட்டோட நாக் ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு அவரை போய் ரிவைவ் பண்ணோம். பைக் இருந்துச்சுன்னா பைக் எடுத்துக்காங்க, ஈஸியாக சுற்றலாம், எதுலேயும் மாட்டிக்கவும் மாட்டிக்காது, அதனால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். சரி ஃபஸ்ட்டு போய் ரிவைவ் பண்ணுவோம். அவரை விட்டு இப்போ 1600 தான் காயின்ட்டுருக்கு. 2வது டைமும் நான் காயிட்டாரு. இப்போ நம்ம ஜோனுக்குள்ளேயே உட்காந்து விட்டேன். இதில் என்ன தப்பு பண்ணுறேன்னா, காயின் வேணும்னு சொல்லிட்டு காயினில் ரிவைவ் பண்ணாமல் ஃபுல்லாக அவர் உட்காந்து இதிலே ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கடைசி ஒரு போடும். எப்போல்லாம் மெடி இல்லை, ஜோனும் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வெடி எடுக்கலான்னு போனால் எதுலேயே மெடியே வரலை. அதனால இதில் நம்ம செத்துட்டோம். அவ்வளோதான். வாங்க ஸ்குவாட் மேட்ச் போவோம். ஸ்குவாட் மேட்ச்சில் இறங்கணுன்னே நான் எப்பயும் போல் கார் எடுத்து லூட்டு எடுக்க போயிட்டேன், காயம் எடுக்க. நான் ஃபஸ்ட்டாலாம் நானே செத்துட்டேன். டீம்மேட்லாம் கத்துறாங்க, என்னடா இப்படி பண்ணுற ஜோன் சர்வேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம விடாமல் இடிச்சோட ஜோன் சர்வே பண்ணோம். பாருங்கள், லூட்டு எடுக்கலாம்னு போகிற இடத்துலலாம் கண்ணி வெடின்ற மாதிரி அப்சர்வேட்டரில் மேலே ஏறி போய் காயின் எடுக்கலான்னு பார்த்தா இல்லை மேலேயே ஒருத்தர் உட்காந்துருக்கான். அப்படியே வண்டி எழுச்சு கிரேவியார் போயாச்சு. நம்ம எப்பயுமே காயின் எடுக்க போகும்போது என்னமே இல்லாதப்போ மட்டும் போய் காயின் எடுங்க, இல்லாட்டி கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. இந்த இடத்துல எதுவுமே கண் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். கூட இருக்கவங்கள ஆச்சு கண்ணாட்டுறான்னு சொல்லிக்கிட்டேன். நாங்கள் அங்கே ஒரு கண்ணு எடுத்து வச்சுக்கிட்டோம், பிளாஸ்மா எடுத்து வச்சு எல்லாருக்கிட்டே லூட்டம் வாங்கிட்டு நம்ம கரெக்டாக இனிமேல் விளாடுவோம். காயின் 400 வந்துடுச்சு. அது எதுன்னு எடுத்து எல்லாத்தையும் லூட்டு காயின்னு எல்லாம் வாங்குவோம். காயின் கூட அடே நானே மறந்துட்டு கார் எடுத்து போகலான்னு பார்த்தேன். அந்த காயின் வாங்கணுன்னே வந்துச்சு. ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டேன் பண்ணிப்பேன். நம்ம ஆட்டோவில் போவோம். நான் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நான் என் முள்ள ரேட்டுக்காரன். ஐயோ இங்கே ஒரு மாஸ்டருக்கு இருக்குது, இதை எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்க, அந்த டவருக்கு மேலேயே ஒரு உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியாச்சு அதை எடுத்துகிட்டு மட்டும் ஓடிடுவோம். நம்ம ஏதோ பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு போல. அவ்வளோதான், தப்பிச்சிடணும். எனக்கு கார் ஓட்ட அவ்வளோவா தெரியலங்க. பைக்கு இந்த மேட்ச் கூட தேடிக்கிட்டேன், பைக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பைக்கே சூட் ஆகும், உங்களுக்கு ஜிபே இதே சூட் ஆகும். கரெக்டாக வந்து கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. மான்ஸ்டருக்கு எடுத்துகிட்டு நம்மளும் சுற்ற ஆரம்பிச்சாச்சு. மற்ற யூடியூபர்ஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வேல எப்படியும் 10K காயின் 20K காயின் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஜோன் சர்வே லோ பட்ஜெட் ஜோன் சர்வே. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3000 காயின் கூட இல்லை. ஃபுல்லாக எங்கே ஓச்சுனே தெரில. அவ்வளோ காயின் எடுத்தோம், எப்படி காணாமல் ஓச்சுனே தெரில. அவ்வளோதான் நம்ம ஜோனை ஒட்டியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். பாருங்க, வண்டி தான் ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன சரி ஒருத்தனா காயிட்டான், அவங்க ரிவே பண்ண போவோம். இப்போல்லாம் நார்மல் மெடி தாங்க முக்கியம். மினிமம் எப்படியாச்சு ஒரு 15 நார்மல் மெடியாச்சு தேவைப்படும் இந்த ஜோனுக்குலாம். நார்மல் மெடி தான் ஃபுல்லாக இந்த ஜோனுக்கு. கடைசி ஜோன் மட்டுமே ஒரு ஃபுல் மெடி தேவைப்படும். இருங்க வெளியே பார்ப்போம், எப்போ தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கரெக்டாக. உடனே தூக்கி விட்டாச்சு நம்ம ஜோனுக்குள்ளே போவோம். இந்த ஜோன் எனக்கு அவ்வளோவா குறையல, அதனாலே நான் மெடி சுத்தாமல் நல்லா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு நகர்றப்பையும் கொஞ்சமாக மெடி சுற்றி தான் நகரணும். என் டீம்மேட்லாம் பாசக்கார போயிடுங்க. இந்த பாருங்கள், கடைசி நிமிஷத்துலேயே அந்த மெடி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னோடனே ஜீப் எடுத்து வந்து கொடுத்துட்டான். அவ்வளோதான், நம்மளுக்கு இதை விட என்னங்க வேணும்? ஜோன் சர்வேக்கு எல்லாமே கிடச்சிடுது. அவ்வளோதான். நம்ம ஒரு டீமே டேங்க் ஆகிட்டாரு. இப்போ ஜோனுக்குள்ளே போய் ரிவே பண்ணோம். இன்னொருத்தரும் நாக்கா ஆகிட்டாரு. அவ்வளோதான், இப்போ 2 பேரையும் தூக்கி விடும். இந்த ஜோன்லேயும் எனக்கு அவ்வளோவா குறையில. பார்ப்போம் என்ன நடக்குது. அவங்க போய் ரிவே பண்ணியாச்சு. அவ்வளோதான், திரும்பி ஜோனுக்குள்ளே போவோம். வரப்போ தெரியல என்ன போகிற பட்டுன்னு குறையுது. அவங்க போய்
இந்த இடத்துல இருந்தாங்க நீ சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ண இப்போ பாருங்க எனக்கு எப்படி குறையுவேன்னு கரெக்டாக பார்த்துட்டீங்களா சோனு வேறு முடிய போகிற ஸ்டேஜ் கடைசி சோன் போகிற ஸ்டேஜ்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் தேவைப்படுது அவ்வளோதான் 2 பேரையும் நீங்கள் ரிவே பண்ணி என்ன அதுக்குள்ள இன்னும் 2 பேர் லாக் ஆகிட்டாங்க வாங்க திரும்பி போய் ரிவே பண்ணுவோம் கார் எப்பயுமே பார்த்து ஓட்டணும் ஐயோ மாட்டிக்கிட்ட வடச்சிட்டா மொத்தம் முடிஞ்சு ஓ ஜோன் சர்வே பண்ணுறோம் கார் மாட்டி இப்படி ஆயிடுச்சு பாருங்க எப்படியோ செகண்ட் டீமாக வந்தாச்சு நம்ம ஜோன் சர்வே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் எங்கள் டீமில் யாருமே ஜோன் சர்வேலாம் பண்ண மாட்டோம் 4 பேருமே நான் சர்வேன் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் ஜாலியாக விளாடுவோம் இந்த டீம் எப்படி விளாடுவோம்னு நம்ம மறக்காம அது கமெண்ட்ல சொல்லுங்க இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்கோம் டாட்டா பாபாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஜோன் சர்வே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிருங்க